ஹாய் கைஸ், நான் உங்கள் அகிலா ரவீஷ். வெல்கம் டு அகி த்ரெட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேவி ப்ளூ வித் கோல்டன் கலரில் த்ரெட் பேங்கிள் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 2 பேங்கிள், கோல்டன் கலர் த்ரெட், நேவி ப்ளூ கலர் த்ரெட். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேங்கிளும் இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா சுற்றி கம் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு நம்ம அந்த மாதிரி கம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒட்டும் போது பேங்கிளில் த்ரெட்டை ஒட்டும் போது அது பிரிஞ்சு வந்துடும். ஆல்ரெடி கம் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி 2 பேங்கிள்லேயும் அதே மாதிரியே பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டால் தான் நம்ம சுற்றும் போது நல்லா டைட் பண்ணி சுற்றணும். அப்படின்னா தான் அந்த நூல் பிரியாது. இப்படி கொஞ்சம் ஒரு நூல் இப்படி தனித்தனியாக போகாத மாதிரி கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி டைட் பண்ணி இழுக்கும் போது இந்த மாதிரி நம்ம நல்லா ஒட்டி 2 பேங்க்லையும் தனியாக எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கலரை எடுத்து நல்லா சுற்றிட்டு தான் நெக்ஸ்ட்டு கலர் எடுக்கணும். இப்போ காஞ்சிருச்சு, இது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இந்த பேங்கில் எடுத்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி இழுத்து பார்த்தாவே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நல்லா டைட் பண்ணி சுற்ற ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஏன்னா இன்னொரு கலர் நம்ம ப்ளூ கலர்லையும் நடுவில் சுற்றணும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கலாம். நல்லா டைட் பண்ணணும். எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் இழுக்க முடியுமோ நல்லா டைட் பண்ணி சுற்றிங்கன்னா அந்த த்ரெட்டு பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நீங்கள் அந்த பேங்கிள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணி சுற்றணும். பாருங்கள், அந்த மாதிரியே இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே சுற்றுங்க. நம்மளுக்கு இந்த கம் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம் இது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம டைட் பண்ணி சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒட்டுற இடம் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பிளேஸும் எண்டு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் உங்களுக்கு மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். கம் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நல்லா இப்படி கம் பண்ணி இப்படி தடவி விட்டுட்டோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஃப்ளாட்டாகவே இருக்கும், நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், செகண்டு நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டு சுற்றும் போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அது இப்போ கோல்டன் கலர் ஒட்டியிருக்கோம்ல, அங்கேயே ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி இருக்கோமே அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒட்டணும். ஸ்டார்டிங்கோட இது அந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். அப்படி ஒட்டாமல் ஸ்டார்டிங் பிளேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டும் போது ஒரே இடத்துலையே அந்த மொத்தமாக இருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஈவனாக ஒரே மாதிரி அப்படியே ஈவனாக இருக்கும் ஃபுல்லாகவே. நல்லா கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு பண்ணுங்கள். இது நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ கம் பண்ணனோட நான் சுற்றுற மாதிரி இருக்கும். நான் 5 மினிட்ஸ் நான் ட்ரை பண்ண விட்டுட்டு தான் செகண்ட் நான் த்ரெட்டு சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நூல் பிரிஞ்சு வராது. அந்த ஸ்டார்டிங் ஒட்டின அந்த இடத்துல இப்படி பேந்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்கும். இப்போ நீங்கள் தனித்தனியாக இப்போ கோல்டன் கலர் த்ரெட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின இடத்துல ப்ளூ கலர் த்ரெட்டு ஒட்டாமல் வேறு இடத்துல ஒட்டும் போது ஈவனாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். மொத்தமாகவே தெரியாது. ஒட்டின இடம் நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது. நல்லாயிருக்கும். நம்ம போடுறப்பவும் நல்லா அழகாக இருக்கும். கையில் நல்லா கம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கம் பண்ணி இப்படி தடவி விட்டுருங்க.
அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக எல்லாமே இருக்கும், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மொத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேங்கிள் இப்படி தான் இருக்குது. நம்ம அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட் கூட வேஸ்ட் ஆகாது. நம்ம ஏதாவது ஜிம்காஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். பாருங்கள், ஈவனாக ஒரே மாதிரியே இருக்குது எல்லாமே. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ண விட்டுட்டா போதும். எடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் பேங்கிள் வந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி வந்து சிங்கிள் பேங்கிள் போட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.